வணக்கம். ரூஸ்டர் நியூஸின் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் ஆன் பெஹல்காம் டெரர் அட்டாக் 2025. இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு மீடியா எந்த அளவில் உங்களிடமிருந்து உண்மைகளை மறைத்து வந்தார்கள் என்கிற அந்த உண்மையை இன்னைக்கு நாங்கள் உடைக்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்டை தயாரிப்பதில் பல்வேறு நபர்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். பல்வேறு பத்திரிகையாளர்கள், பல்வேறு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் அவர்கள் கொடுத்த இன்புட் படிதான் இந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டது. 5 மாதங்களுக்கு முன்பே அங்க நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு பின்பும் எதற்காக இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை இதுவரை யாருமே கேட்கவும் இல்லை, அதற்கான பதிலும் கிடைக்கவில்லை. ஹோம் மினிஸ்ட்ரியோடைய வேலை என்ன, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய வேலை என்ன, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸோடைய வேலை என்ன? ராஜ்நாத் சிங் எல்லை பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர் ஒரு பிரஸ் மீட்டை சந்தித்தாரா? கிடையாது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இந்த நாட்டு பாதுகாப்பிற்கான மிக பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் பிரஸை சந்தித்தாரா? கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி மதுபனியில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்கிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். அதாவது தீவிரவாதிகளை நாங்கள் ஒழித்து கட்டிவிடுவோம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எந்த அளவில் நடந்தது என்கிற அந்த உண்மையை எதற்காக மறைத்தார்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். தயவு செய்து இந்த பதிவை கடைசி வரை கேளுங்கள். எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை மற்றும் ஏமாற்றவில்லை, 26 உயிர்கள் பிரிந்ததற்கு பின்பு கூட அந்த குடும்பத்தினர்களுக்கு ஏன் எந்த விதமான பதிலையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை என்கிற அந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கு முன்பு இது போன்ற ரிப்போர்ட்கள் மிகவும் ரிஸ்காக மட்டுமல்ல, மிக ஆழமான இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்புதான் எங்கள் கையில் வருகிறது. ஆனால் இது போன்ற ரிப்போர்ட்கள் உங்களிடம் வராதபடி இந்த வீடியோக்களை முடக்குவதற்கான பல்வேறு விஷயங்களை ஒரு சில ஏஜென்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். உண்மை உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து இந்த வீடியோவை பல்வேறு நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். அதற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய விஷயம், கீழே கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களை நேரடியாக உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். 2 ரிப்போர்ட் வெளிவந்தது. இன்னைக்கு நேற்று கிடையாது, 5 மாதங்களுக்கு முன்பு. எந்த அளவில் காஷ்மீர் வேலியில் தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ் அதிகரித்து விட்டது, எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை 150 தாண்டி விட்டது. இந்த தீவிரவாதிகள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் 5 மாதங்களுக்கு முன்பே இந்த 2 பத்திரிகை செய்திகளில் வெளிவந்து விட்டது. ஆனால் கூட எப்படி இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை ஹோம் மினிஸ்ட்ரியும் தெரிவிக்கவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் தெரிவிக்கவில்லை, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸும் தெரிவிக்கவில்லை. Because BJP is busy in upcoming election of Bihar. 26 உயிர்கள் எப்படி பிரிந்தது என்கிற அந்த விஷயத்தை ஒருமுறை புரிந்து பாருங்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவில் பைசாரன் வேலி பெஹல்காமில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம் திடீர் என்று ஒரு 5-6 தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். ஹிந்து யார், முஸ்லிம் யார் என்று கேட்டு குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்களையும் சேர்த்துதான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி தப்பித்து போனார்கள் என்கிற இந்த கேள்வி காஷ்மீரை புரிந்திருக்கக்கூடிய நபர்கள், அங்க சென்ற நபர்களிடம் கேட்டு பாருங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஆழமாக தீர விசாரித்ததற்கு பின்புதான், உங்களை சோதனை செய்ததற்கு பின்புதான் அங்கிருந்து நீங்க வெளியிலே போக முடியும். பைசாரன் வேலி ஒரு நாளைக்கு 2000க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட்கள் அங்க போக வரக்கூடிய இடம். வாகனம் செல்லாது என்றால் கூட அங்க நடந்து செல்லலாம், போனியில் செல்லலாம், அல்ல அங்க இருக்கக்கூடிய பிட்டு என்று கூறுவார்கள், முதுகில் சுமந்து போவார்கள், அந்த வழியாக நீங்க போகலாம். அந்த அளவில் டூரிஸ்ட் வரக்கூடிய இடம். பீக் சீசன். ஏன் அங்க போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, ராணுவத்தின் பாதுகாப்பு கிடையாது, ஏன் அங்க எந்த விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கிடையாது என்கிற இந்த கேள்விக்கான பதிலை கூட கொடுக்கவில்லை. அவர்கள் கையில் இருந்த அந்த வெப்பன்ஸ்களை பற்றி 5 மாதங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ்களை பற்றி 5 மாதங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறார்கள். ஏன் இந்த மிக முக்கியமான ரிப்போர்ட்டை நெக்லெக்ட் செய்தார்கள் என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன்.
அக்டோபர் 2022ஆம் ஆண்டு தைனிக் பாஸ்கர் எழுதிய இந்த ரிப்போர்ட்டை ஒரு முறை பாருங்கள். நவம்பர் மாதமும் இந்த ரிப்போர்ட் வெளிவந்தது. அக்டோபர் மாதத்திலிருந்து அங்கு நடந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு மும்பை அட்டாக்கிற்கு பின்பு எந்த அளவில் காஷ்மீரில் மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்தது, எப்படி அதை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ்மெண்ட் படி அங்க டைல்யூட் செய்தார்கள். 21 and 22 2 வருடத்திலே நீங்க பார்த்தீர்கள்னா 400க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் எப்படி கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்பு ISI தீவிரவாதிகள், லஷ்கரே தொய்யபா போன்ற அமைப்புகள் எப்படி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை, மோட் ஆஃப் ஆபரண்டியை மாற்றினார்கள் என்கிற அனைத்து விஷயமுமே இந்த 2 தகவலிலுமே ரிப்போர்ட்களிலுமே தெளிவாக எழுதப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதப்பட்ட விஷயம் தைனிக் பாஸ்கர் மற்றும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 பத்திரிகைகளுமே 5 மாதங்களுக்கு முன்பே இந்த ரிப்போர்ட்டில் எழுதிய விஷயங்கள் என்ன? The evolving terrorist strategies, புதிய புதிய முறைகளை தீவிரவாதிகள் கையாள தொடங்கிவிட்டார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 பகுதிகளிலுமே தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பேக்ட் குரூப் லைக் லஷ்கரே தொய்யபா, ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுடைய இன்வால்வ்மெண்ட், அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகரித்து விட்டது என்கிற இந்த விஷயம். இந்த தீவிரவாத அமைப்புகள் இதற்கு முன்பெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா லோக்கல் காஷ்மீரிகளை, லோக்கல் இளைஞர்களை தீவிரவாதிகளாக மாற்றி வருவார்கள். அவர்களை வைத்து தன்னுடைய வேலைகளை பார்த்தார்கள். ஆனால் இந்த முறை நீங்க பார்த்தீர்கள், லோக்கல் இளைஞர்களை அவர்கள் தொடக்கூடவில்லை. அதாவது லோக்கலைட்களோட ரெக்ரூட்மெண்ட்ஸ்களையே முடக்கி விட்டார்கள். வெளிநாட்டிலிருந்தே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்தே நேரடியாக இந்த தீவிரவாதிகள் வர தொடங்கினார்கள். அவாய்டிங் லோக்கல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது லோக்கல் ரெக்ரூட்மெண்ட்டை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். டெரரிஸ்ட் சீஸ் ரெக்ரூட்டிங் லோக்கல் ஆர் யூசிங் லோக்கல் ஹெல்பர்ஸ், relying instead of foreign operatives. 125 active in Jammu and Kashmir, reducing their visibility to security agencies. லோக்கலாக இருந்தால் தானே செக்யூரிட்டி ஏஜென்சிகளுடைய பார்வையில் நீங்க இருப்பீர்கள். அதனால் வெளிநாட்டிலிருந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்தே நேரடியாக தீவிரவாதிகளை கொண்டு வரக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். 125க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஆக்டிவாக இருந்ததாக 5 மாதங்களுக்கு முன்பே இந்த தகவல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, அட்வான்ஸ் ட்ரைனிங் அண்ட் வெப்பன்ஸ். Terrorists received commando style training from Pakistan SSG ex-officers. Guerrilla warfare experience from Afghanistan. இந்த 125-150 தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய SSG முன்னாள் கமாண்டோஸ்கள் வழியாக கிடைத்த அந்த ட்ரெயினிங், கொரில்லா வாருக்காக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கொடுத்த அந்த ட்ரெயினிங், இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதை பற்றியும் எழுதியிருந்தார்கள். M4 கார்பைன் ரைபிள், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த ரைபிள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வழியாக காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு கிடைத்துள்ளது. இப்ப நடந்த இந்த தாக்குதலில் பயன்பட்ட அந்த ரைபிள்ஸ் இதே M4 கார்பன் ரைபிள்ஸ். பெஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலில் M4 கார்பன் ரைபிள்ஸ் பயன்பட்டது. நைட் விஷன் கிளாஸஸ்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரட்டு நேரங்களில் அந்த காடுகள் எல்லாம் நீங்க கடந்து செல்லும் போது எதுவுமே தெரியாது. அதற்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ், நைட் விஷன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இருட்டிலும் நீங்க வழிகளை பார்க்கலாம், அனைத்துமே தெளிவாக தெரியும். பட்ட பகல் போன்று அது இருக்கும். அந்த கண்ணாடியை மாட்டிட்டு இருக்கலாம். அதெல்லாம் அவர்களுடைய கையில் இருந்தது. ராக்கெட் லான்ச்சர்ஸ், ட்ரோன்ஸ், வெப்பன் சப்ளைஸ் அனைத்துமே இவர்கள் கையில் இருந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, என்கிரிப்டட் கம்யூனிகேஷன். மொபைல் போன்ல நீங்க பேசினால் இந்தியன் ஏஜென்சிகளுக்கு தெரிஞ்சிடும், அவர்கள் கேட்டுருவார்கள், விட்டு கேட்டுருவார்கள். அதற்காகவே சைனாவில் தயாரிக்கப்பட்ட அல்ட்ரா ஃப்ரீக்வென்சி டிவைசஸ், எந்த விதமான கம்யூனிகேஷன் இன்டரப்ஷனும் இல்லாமல், அதை யாரும் ஒட்டு கேட்டால் கூட அவர்களுக்கு புரியாதபடி அந்த கம்யூனிகேஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது எல்லாமே 5 மாதங்களுக்கு முன்பே எழுதப்பட்டது. difficult to break, limiting technical intelligence. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இவர்களை பிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் பயன்படுத்திய அந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இது மட்டுமல்ல, மினிமல் சிவிலியன் கான்டாக்ட், அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். 30 டெரரிஸ்ட் were active in
சோபேர் பாராமுல்லா 30 தீவிரவாதிகள் பாராமுல்லா என்கிற அந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள். இதுவும் இன்டெலிஜென்ஸுடன் அந்த தகவல் இருந்திருக்கிறது. 45 இருந்து 50 ஜம்மு டிவிஷன்ல தீவிரவாதிகள் இருந்ததாக இந்த தகவல். புல்வாமா, குப்வாரா, அனந்த்நாக், சோஃபியன் குல்காம், பாந்திபுரா, ஹைஜான், ஜம்மு ஏரியா, ராசி, கத்வா, புஞ்ச், சாம்பா, ரம்பன், டோடா, நைட்வார், இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் இருந்ததாக அந்த தகவலும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டிடம் இருந்திருக்கிறது. இன்டெலிஜென்ஸோடைய ஃபெயிலியர், வீக்னஸ், அதையும் நீங்க பார்த்து விடுங்கள். போஸ்ட் ஆர்டிகல் 370 ரெவோகேஷன் இன் 2019, 2019ஆம் ஆண்டு ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு பின்பு அங்க நடந்த பல்வேறு அரெஸ்ட்கள், கைதுகள், அதுல இருக்கக்கூடிய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் உடைக்கப்பட்டு விட்டது. அதாவது போலீஸ்க்காக தகவல் கொடுக்கக்கூடிய லோக்கலைட்ஸ் அவர்களையும் நீங்க கைது செய்து விட்டீர்கள். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அங்க மிக குறைவாக இருந்திருக்கிறது. போலீஸ், ஐபி, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மெண்ட் அரெஸ்ட், இது அனைத்திற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்களை நீங்க அரெஸ்ட் செய்ததற்கான காரணம் அந்த கோஆர்டினேஷன் முடிந்து விட்டது. டெக்னிக்கல் சர்வேலன்ஸ் அங்க நடக்காமல் போய்விட்டது. என்கிரிப்டட் சிஸ்டம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது எல்லாமே இதற்கான காரணமாக இருந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, சொபிஸ்டிகேட்டட் த்ரெட் வார்னிங்கும் இருந்திருக்கிறது. With infiltrator peaking in April, July and October, involving 50 to 70 terrorists annually. ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம் and அக்டோபர் மாதம், இந்த மாதங்களில் தான் நீங்க பார்த்தீர்கள்னா பீக் சீசன், டூரிஸ்டோடைய பீக் சீசனாக இருக்கும். இந்த தருணத்தில் தான் தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். The Pahalgam attack reflects all of this. எந்த அளவில் அங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே நான் கூறியபடி ஏப்ரல் 22ஆம் தேதி 2:45 2:30 மணியிலிருந்து 2:45 இந்த தாக்குதல் நடந்தது. அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் என்ன? M4 கார்பைன், AK-47, இது போன்ற பல்வேறு ஆயுதங்கள் அனைத்துமே 5 மாதங்களுக்கு முன்பு வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்கிறது என்கிற அந்த கேள்வி. உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, ஹரியானாவை சார்ந்த, காஷ்மீரை சார்ந்த ஒரு நபர் சையத் ஆதில் ஹுசைன் ஷா, ஒரு டூரிஸ்ட் கைட், அப்பாவிகளை கொல்லாதீர்கள் என்கிற அந்த தீவிரவாதிகளுடைய அந்த துப்பாக்கியை பிடித்து கேட்டிருக்கிறார். அந்த நபரையும் கொன்று விட்டார்கள். நேபாளை சார்ந்த நபர், UAE சார்ந்த நபர், 2 நபர்களையும் கொண்டிருக்கிறார்கள். லொகேஷன், அதாவது எந்த இடத்தில் டார்கெட் செய்யப்பட்டதோ, எந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்ததோ அதையும் அவர்கள் மிக முக்கியமாக தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த அளவில் சர்விலான்ஸ் நடந்திருக்கிறது, ரேக்கி நடந்திருக்கிறது. பைசாரன் என்கிற இந்த இடம் மினி சுவிட்சர்லாந்து என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீர்கள்னா பெரிய பெரிய மைதானங்களை சுற்றி இருக்கக்கூடிய மிக அடர்ந்த காடுகள். அதுல இருந்து நீங்க வெளிவரும்போது இல்ல அங்க இருந்து வெளியில போகும்போது யாருக்குமே பெரிதாக தெரியாது. டென்ஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் அங்க இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பெரிய அளவில் வாகனம் எல்லாம் செல்ல முடியாது. சாஃப்ட் டார்கெட்டுக்கான ஏரியாவாக இது பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் மிக பெரிய ஃபெயிலியர், எந்த இராணுவத்துடைய டிப்யூட்மெண்ட்டும் இல்லை, எந்த போலீஸோடைய டிப்யூட்மெண்ட்டும் அல்ல, எந்த CRPF உடைய டிப்யூட்டும் அல்ல, மெடிக்கல் கேம்ப் அங்க கிடையாது. 2000க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் அந்த இடத்தில் போகும்போது ஏன் அங்க இது எல்லாமே கிடையாது என்கிற இந்த கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா திரும்ப திரும்ப கூறிய விஷயம், காஷ்மீர் வேலியில் அமைதி திரும்பிவிட்டது. ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு பின்பு ஒட்டுமொத்த காஷ்மீருடைய அமைதியை நாங்க நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை நம்பிதான் இத்தனை டூரிஸ்ட் காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் டெரரிஸ்டோடைய பிளானிங்கை நீங்க பார்க்க வேண்டும். இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் படி நீங்க பார்த்தீர்கள்னா சைஃபுல்லா கசூரி அலைஸ் காலித் LET லஷ்கரே தொய்யபாவுடைய கமாண்டர், இவர்தான் மாஸ்டர் மைண்ட் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த நபர் தான் இந்த ஒட்டுமொத்த தீவிரவாத தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்ட். இதில் இருந்த மற்ற நபர்கள், தீவிரவாதிகளுடைய பேரும் வெளிவந்திருக்கிறது. ஆசிப் ஃபாஜி, சுலைமான் ஷா, அபு தல்ஹா, ஹாசிம் மூசா, அலி பாய், அப்துல் ஹுசைன் டோக்கர், இந்த 6 நபர்களுடைய பெயரையும் வெளிவிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நிச்சயமாகவே
இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐபி, ராணுவம், போலீஸ் அவர்களிடம் நிச்சயமாக இருந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் யாரு? TRF என்கிற ஒரு அமைப்பு 2019ஆம் ஆண்டுதான் ஆர்டிகல் 370 ரிவோக் செய்யப்பட்டதுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய தீவிரவாத அமைப்பு, பேக்ட் பை லஷ்கர் தொய்யபா மற்றும் ஜெய்ஷ் முகமது, பாகிஸ்தான். லோக்கல் ஹீரோஸை பற்றும் நான் இன்னைக்கு பேச வேண்டும். அதாவது எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் காஷ்மீரிகள் தாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய உதவி இல்லாமல் இன்னைக்கு இத்தனை உயிர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். சையத் அலி ஹுசைன் ஷா ஒரு மிகப்பெரிய ஹீரோ. நான் ஏற்கனவே கூறியபடி தீவிரவாதிகளுடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் தன்னுடைய கெஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக அந்த துப்பாக்கி நுழையை பிடித்து கேள்விகளை கேட்டிருக்கிறார், மிரட்டி இருக்கிறார், தன்னுடைய கெஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக போராடி இருக்கிறார். அந்த நபர் கொல்லப்பட்டார். லோக்கல் காஷ்மீரி போனி ஹேண்ட்லர்ஸ் இவர்கள் 11க்கும் மேற்பட்ட இன்ஜர்ட் டூரிஸ்ட்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ நபர்களை தன்னுடைய உயிரை பணைய வைத்து காப்பாற்றியிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரிஸ். அவர்களை பார்த்து நீங்க தீவிரவாதிகள் என்று கூறி வருகிறீர்கள். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் எந்த அளவில் அங்க கிடைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, செக்யூரிட்டி போர்சஸ் ஒரு ஜாயிண்ட் காட்டன் சர்ச் ஆபரேஷனை நடத்தியிருக்கிறார்கள். ஆர்மி, RPF மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். டெம்பரரியாக லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது பஹல்காமை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில். ஹெலிகாப்டர்ஸ்களை வைத்து ஸ்பெஷல் போர்சஸ்கள் மிலிட்டன்ட்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஃபெர் மற்றும் பஞ்சால் ரேஞ்சில் ஒரு மிகப்பெரிய டீடைல் இன்வெஸ்டிகேஷன் சர்ச் ஆபரேஷனை தொடங்கி இருக்கிறார்கள். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3 தீவிரவாதிகளுடைய ஸ்கெச்சஸ்களை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்கெச்சஸ் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். செக்யூரிட்டி ஏஜென்சிகளுடைய ஃபெயிலியர் இந்த அளவில் நடந்தது, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். லேக் ஆஃப் செக்யூரிட்டி பிரசன்ஸ். ஆர்மி, போலீஸ், CRPF பைசாரன் வேலியில் கிடையாது. ஹை டிராபிக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருந்தால் கூட, பீக் சீசனாக இருந்த பின்பு கூட எந்த செக்யூரிட்டி டிப்யூட்மெண்ட்டுமே அங்க கிடையாது. இந்த கேள்வியை குஜராத்தை சார்ந்த சீத்தல் பேன் கேட்டிருக்கிறார். குல்தீப் அவருடைய குடும்பத்தினர்கள் கேட்டிருக்கிறார்கள். 1.5 மணி நேரம் வரை யாருமே சம்பவம் நடந்த இடத்திற்கு வரவில்லை. இதற்கு மேல செக்யூரிட்டி ஃபெயிலியர் எங்க நடக்கும்? எப்படி நீங்க இதை புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள்? பெஹல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பைசாரன் போன்ற மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எதற்காக எந்த விதமான செக்யூரிட்டி டெப்யூட்மெண்ட்டுமே நடத்தவில்லை? எதற்காக அங்க செக் போஸ்ட்கள் அமைக்கப்படவில்லை? எதற்காக அங்க மெடிக்கல் சப்போர்ட் அமைக்கப்படவில்லை என்கிற இந்த கேள்வி. ஃபெயிலியர் டு ஆக்ட் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவில் வெளிவந்த இது போன்ற தகவலை அலட்சியப்படுத்தியிருக்கிறது ஏஜென்சிஸ், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். தைனிக் பாஸ்கரோட ரிப்போர்ட் அக்டோபர் 2024ஆம் ஆண்டே வெளிவந்து விட்டது. இதே போன்ற இன்னொரு ரிப்போர்ட் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸிலும் வெளிவந்தது. பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் இன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மேட் சஜஸ்டிவ் ரிமார்க் hinting an act days prior, but intelligence agencies failed to act. Sources disturbed this as grave intelligence failure. The New Indian Express, தைனிக் பாஸ்கர் போன்ற பத்திரிகைகள் ரிப்போர்ட் வழியாகவே போன வருடம் அக்டோபர் நவம்பர் மாதமே வெளிவிட்டதற்கு பின்பு கூட ஏன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஆக்டிவாக செயல்படவில்லை என்கிற இந்த கேள்வி. 125க்கும் மேற்பட்ட ஃபாரின் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள், வெளிநாட்டு மண்ணிலிருந்து இந்தியா எல்லைக்குள் வந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள், அவர்களை பார்த்து ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற இந்த கேள்வி. ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதற்கு பின்பு எத்தனை கைதிகள் நடந்தது, அந்த கைதிகளுக்கு பின்னாடி எப்படி ஐபி, போலீஸ், மிலிட்டரி, இன்டெலிஜென்ஸோடைய அந்த நெட்வொர்க் உடைக்கப்பட்டது, அதை பற்றி அதை ரெஸ்டோர் செய்வதற்காக ஏன் அரசாங்கம் வேலை பார்க்கவில்லை, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கவில்லை என்கிற இந்த கேள்வியும் இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அங்க நடந்திருக்கிறது. அதாவது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கடைகள், நைட்டோடு நைட்டாக நீங்க பார்த்தீர்கள்னா அந்த கடைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள், முக்கியமாக மேகி போன்ற பேக்கெட்கள் எல்லாம் திருடப்பட்டது. எடுத்த பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு பொருளாக இருந்தால் அதற்கு டபுளாக அங்க வைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இது திருட்டாக இருந்தால் கூட எடுத்து சென்ற பொருட்களுக்கான பணத்தையும் அங்க வைத்திருக்கிறார்கள், அதிகமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கடையில் ஒரே மாதத்தில் 2 முறை பூட்டை உடைத்து ராஷன் பொருட்களை திருடி சென்றிருக்கிறார்கள்.
எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ரேஷன் பொருட்களை திருடி சென்றார்களோ அதை விட டபுளாக அந்த பணத்தையும் அங்க வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ரெக்கார்டில் சென்றிருக்கிறது. அப்போ நிச்சயமாக தீவிரவாதிகள் அக்கப்பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. இவர்கள் லோக்கலைட்ஸ் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்த நபர்கள், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் என்கிற இந்த விஷயம் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அரசாங்கத்துடைய பப்ளிக்கோடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது? பிரைம் மினிஸ்டர் மோடி சவுதி அரேபியாவுடைய தன்னுடைய விசிட்டை நடுவிலேயே விட்டு திரும்பி வந்து விட்டார். ஆனால் இங்க வந்து மதுபனியில் இருக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன் கேம்பெயினில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், ஏப்ரல் 25 பனிஷ் டெரரிஸ்ட் பியாண்ட் தேர் இமேஜினேஷன் என்கிற அந்த மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். பிரஸ் மீட்டை வைத்தா கிடையாது, எலெக்ஷன் கேம்பெயினில் பேசியிருக்கிறார். இண்டஸ் வேலி ட்ரீட்டி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பெல் பாகிஸ்தான் டிப்ளமேட்ஸ், பாகிஸ்தானில் இருந்து வந்த டிப்ளமேட்ஸை உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்கிற அந்த விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். அட்டாரி வாகா பார்டர் க்ளோஸ்ட், ரிவோக் பாகிஸ்தானி விசாஸ், பாகிஸ்தான் அவர்களுக்கு கிடைத்த அந்த விசா அனைத்தையுமே முடக்கிவிட்டார்கள். இது எல்லாமே இந்த 2-3 நாட்களில் நடந்திருக்கிறது. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஸ்ரீநகர் பெஹல்காம் இங்கே சென்று அங்க நடந்த விஷயங்களை பார்த்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து போன அந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் அவருடைய வருகைக்கு ரெட் கார்பெட்டை போட்டு வரவேற்றிருக்கிறார்கள். விவிஐபி அந்த ஸ்டேட்டஸில் எந்த விதமான குறையும் நடக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம். ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏப்ரல் 24 கூட்டப்பட்டது. ஆனால் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்து கொள்ளவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி மதுபனி பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினில் பிஸியாக இருந்தார். அதனால் அதாவது பெஹல்காம் டெரர் அட்டாக் ஏப்ரல் 22 2025 நடப்பதற்கு முன்பே பல்வேறு தகவல் அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு கிடைத்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை தயாரிப்பதற்கு எங்களுக்கு உதவிய பல்வேறு பத்திரிகையாளர்கள், பல்வேறு ஏஜென்சிகளுக்கு எங்களுடைய நன்றிகள். தைனிக் பாஸ்கர், என்டிடிவி, இந்தியா டுடே, த ஹிந்து, த ரவுட்டர்ஸ் மற்றும் எக்ஸ் போஸ்ட்ல இருந்து வெளிவந்த பல்வேறு தகவல். இந்த செய்தி பல்வேறு நபர்களிடம் செல்லும்படி அதற்கான பொறுப்பை உங்கள் கையில் நான் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.